வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு பர்டிகுலர் February 15th அன்னைக்கு கொலம்போல நடக்க போகுது. இது எக்ஸ்பெக்டட் தான். என்னோட வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பாய்காட் பண்றதெல்லாம் இவங்க பூச்சாண்டி காமிக்கிறது. டெஃபினட்டா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கைஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐசிசியும் கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் பயந்துறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே மணிங்க, பைசா தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கலன்னா ஐசிசிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஐசிசிக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்குமே ஒரு மிகப்பெரிய லாஸ். ஏன்னா அங்கதான் வந்து மேட்ச் நடக்குது கொலம்போல. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால பாகிஸ்தான்ல லாகூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசிசியா இருக்கட்டும், இல்ல அதர் UAE ஓட கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கன் போர்டு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்க விளையாடி ஆகணும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் ஓவரால் அந்த டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஆகணும். சோ அதுக்காவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். பிளஸ் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அந்த நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசிசியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டையும் தேங்க் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சோ அதுல கிளியர் கட்டா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து இக்கட்டான நிலைமையில நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கண்டிப்பா விளையாடியே ஆகணும், அதனால பாய்காட் பண்ணாதீங்க பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒன்னு வெளில விட்டு இருந்தாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டீஸ் மாதிரி. சோ அது ஏன் விட்டு இருந்தாங்கன்னா, அது இன்னொரு விஷயம், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். பிகாஸ் பங்களாதேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி எந்த சாங்ஷனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசிசி ஈவெண்டே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2031 கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இது நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். சோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வச்ச அந்த சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து புசுன்னு போயிடுச்சு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்ரீலங்கா கேட்டதுனால, ஏதோ வந்து ஐசிசி இறங்கி வந்ததுனால நாங்க வந்து விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி இதை திருப்பிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எண்ட் ஆஃப் த டே இந்த ஒரு சிச்சுவேஷன்ல லைட்டா பாகிஸ்தான் ஒரு 50% வின் பண்ணிட்டானே சொல்லிக்கோங்களேன். இன்னும் ஒரு 50% என்னன்னா, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண டிமாண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இங்க நடக்காது, அது வேற விஷயம். ஆனா ஐசிசிய வந்து தொங்க வச்சுட்டான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதர் கிரிக்கெட்டிங் போர்டு, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், இல்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் லைட்டா அவங்க பக்கம் அப்படி வர வச்சு இல்ல ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி வச்சுட்டான். அதுக்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி மாறு தட்டிக்கலாம், எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட அந்த மேட்ச் ஆடலன்னா பாகிஸ்தானுக்கே அது ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். புரியுதா உங்களுக்கு? சோ எல்லா டிராமாவும் முடிஞ்சு ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நடக்க போகுது. நான் ரெடி, நீங்க ரெடியா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.